Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 15th October 2022 அன்னைக்கு நடந்த டெட் பேப்பர்னோட 101 ல இருந்து 110 வரைக்கும் இருக்க மேத்ஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 10 சம்ஸ் நேத்தே நம்ம தான் ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு செகண்ட் 10 சம்ஸ் பார்க்கலாம். 15 10 22 அன்னைக்கு என்னன்னா ஃபோர்நூன் பேட்ச் நடந்த क्वेश्चन பேப்பர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வாங்க சம் போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் சம நீளமுள்ள நாண்கள் PQ மற்றும் RS, மேலும் POQ 80 டிகிரி எனில் ROS என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்னன்னா ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் இருக்கு, அதோட மையம் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓன்னு சொல்லிட்டாங்க. இதுல சம நீளமுள்ள ரெண்டு நாண்கள் இருக்கு. ஓகே, சம நீளமுள்ள ரெண்டு நாண்கள் பாருங்க. இது வந்து என்னன்னா PQன்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சம நீளமுள்ள கன்சிடர் பண்ணிக்கோங்க. PQன்னு எடுத்துக்கலாம், இது வந்து RSன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே என்ன சம நீளத்தில் இருக்கு. இந்த POQ இது நமக்கு என்ன மையம் தான், நமக்கு நம்ம ஏன்னா ஓவை மையம் கொண்ட வட்டம் தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ இது நமக்கு மையம் O. இதில் POQ இது நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 80 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. POQ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 80 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறோம்னா ROS என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது என்னன்னா ரெண்டுமே சம நீளமா இருக்கு. ஸோ இதுக்கு இடையில என்னது ஒரு குறுக்கு வெட்டி போதா, அப்போ நமக்கு என்ன இது என்ன குத்தெதிர் கோணங்கள் நமக்கு என்னது சமமாக இருக்கும். குத்தெதிர் கோணங்கள் நமக்கு எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்போ இது 80 டிகிரி நமக்கு இதுவும் என்னதான் இருக்கும், இதுவும் நமக்கு 80 டிகிரி. ஸோ ஆன்சர் ROS ஓட ஆன்சர்னா நமக்கு 80 டிகிரி. ஓகேவா, அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நமக்கு என்னது 80 டிகிரி. ஓகேவா, சயின்ஸ் பாருங்க. The general term of the number pattern is an is equal to n square minus 1 divided by n plus 3. Find the sum of the first 4 terms. ஓகேவா, அது ஒரு எண்ணமைப்பின் பொது உறுப்பு an is equal to n square minus 1 divided by n plus 3. an is equal to n square minus 1 divided by n plus 3. ஃபர்ஸ்ட் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன 4 உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, இங்க போறோம் பாருங்க. an வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. a1 is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 square minus 1 divided by 1 plus 3. 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்னது 1 தான். 1 minus 1 0 ஆயிரும். அப்ப 0னா 0 by anything நமக்கு என்னதான் 0 தான். ஓகேவா, அதுமே a2 செகண்ட் டைம் போட்டோம்னா 2n ஸ்கொயர் பதிலா 2 ஸ்கொயர் minus 1 divided by 2 plus 3. ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன 4, 4 minus 1னா 3, 3 by 2 plus 3 நமக்கு என்னது 5. அப்ப 3 by 5. செகண்ட் டைம் நமக்கு என்னது 3 by 5. அதே மாதிரி தேர்ட் டைம் பாருங்க. 3 ஸ்கொயர் minus 1 divided by 3 plus 3. 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்னது 9, 9 minus 1 8 divided by 3 plus 3 நமக்கு 6. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணினா 4 by 3. ஓகே, 4 by 3. அப்போ செகண்ட் தேர்ட் டைம் நமக்கு 4 by 3. அதே மாதிரி ஃபோர்த் டைம் பாருங்க. 4 ஸ்கொயர் minus 1 divided by 4 plus 3. 4 ஸ்கொயர்னா நமக்கு 16, 16 minus 1 15 divided by 4 plus 3 நமக்கு 7. அப்போ 15 by 7 தான் நமக்கு என்னது ஃபோர்த் டைமு. அப்போ பாருங்க 0, 3 by 5, 4 by 3, 15 by 7. ஓகேவா, இதோட என்ன கேட்குறாங்கன்னா கூடுதல் நம்ம டேரக்டா 4 உறுப்பு அப்படியே டேரக்டா கூட்டிடலாமா. பாருங்க 0 விட்டுலாம், 0 விட்டு கூட்டிக்கலாம். அப்படியே பாருங்க 0 எதை கூட்டினா நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ 3 by 5 plus 4 by 3 plus 15 by 7. ஓகேவா, இங்கே 5 3 7 இருக்கு. ஸோ இதோட எல்சிஎம் என்ன, 5 3 5 சார் 15, 15 into 7 நமக்கு என்ன 105. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்னா நமக்கு 105. பாருங்க, இப்போ 5ஓட என்ன மல்டிபிள் பண்ணா நமக்கு 105 வரும். 5னா 15 வருது. 15னா 3 5 3 5 3 5 21 மல்டிபிள் பண்ணா நமக்கு 5 21 சார் நமக்கு 105. அப்போ நமக்கு 321 சார் நமக்கு என்ன வரும் 63. ஃபர்ஸ்ட் என்ன 63, ஏன்னா இங்கே 21 மல்டிபிள் பண்ணா நமக்கு 521 சார் நமக்கு 105. ஸோ மேலே 21 மல்டிபிள் பண்ணோம். 321 சார் 63. அதே 3 டைம்ஸ்னா நமக்கு 335 சார் 105. அப்போ மேலே என்ன பண்ணணும் 35 இது பண்ணணும். பாருங்க 435 சார் 235 சார் நமக்கு 70. அப்போ 435 சார் 140. அப்போ பிளஸ் 140 பிளஸ் 7னா 15 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்னது 105. 7 15 சார் 105. அப்போ 15 15 சார் நமக்கு என்னது 225. ஏன்னா நம்ம ஸ்கொயர் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். 15 15 சார் நமக்கு என்னது 225. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. பாருங்க கீழே டிவைடில் 105 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3
60 63 63 140 225 ஓகேவா பாருங்க 3 5 நமக்கு என்னது 8 இது நமக்கு 3 63 3 5 நமக்கு என்னது 8 6 plus 4 10 10 plus 2 12 remaining 1 so 1 plus 1 2 2 plus 2 4 428 428 divide by 105 ஓகேவா இது என்ன கேக்குறாங்கன்னா இது நமக்கு அப்படி கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்திருக்காங்க சோ இத மாத்தலாம் பாருங்க 105னா நமக்கு பாருங்க 100னா 4 டைம்ஸ் வருமா 100 4 டைம்ஸ் வரும் 400ல 4 டைம்ஸ் வரும் 5 இருக்கனால 4 5s are 20 அப்ப 4 into remaining என்ன இருக்கு 28ல 4 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன 20 பை remaining 8 இருக்கும் ஓகே remaining 8 இருக்கும் divide by கீழ 105 னா 105 அப்படியே போடலாம் அப்ப 4 into 8 by 105 அப்ப ஆப்ஷன் டி ஏனா 428ல நமக்கு எத்தனை 105 இருக்குனா 4 டைம்ஸ் வரும் 4 105 நமக்கு எவ்வளவுனா 4 105s are நமக்கு 420 428ல 420 போயிச்சா remaining 8 so 8 by 105 அப்ப ஆப்ஷன் டி ஓகேவா பாருங்க நெக்ஸ்ட் போலாம் ஒரு கலையரங்கத்தின் முதல் வரிசையில் 40 இருக்கைகளும் மொத்தம் 50 வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கலையரங்கத்தில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நான் ஃபர்ஸ்ட் 40 இருக்கைகள் இருக்கு ஒவ்வொரு இருக்கைக்கு அப்புறம் என்னன்னா ரெண்டு அந்த முந்தைய வரிசையில வந்து 2 இருக்கைகள் கூடுதலா அதிகமாகுது அப்ப 40னா 40 42 44 46 கமான்னு போயிட்டே இருக்குமா மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு மொத்தம் நமக்கு எவ்வளவுனா 50 வரிசை இருக்கு அப்ப எட்ஸெட்ரா 50 உறுப்புகள் வரை 15 டைம்ஸ் இருக்கும் ஓகேவா நமக்கு எத்தனை இருக்கும் அது 40 42 நமக்கு எத்தனை டைம்ஸ் போயிட்டே இருக்கும் 50 டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஓகே மொத்தம் நமக்கு அப்ப இங்க n எவ்வளோ n வந்து 50 n வந்து நமக்கு எவ்வளோ 50 இங்க a எவ்வளோ a வந்து நமக்கு 40 a நமக்கு எவ்வளோ a வந்து நமக்கு எவ்வளோனா 40 அதே மாதிரி இங்க இது என்னது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை AP arithmetic progress அது இது வந்து ஒரு AP ஏனா 40 42 44 நமக்கு என்ன அதிகமாயிட்டே போகுது இப்போ 42 minus 40 நமக்கு என்னது d ஓட வேல்யூ 2 ஏனா இதோட பொது விகிதம் நமக்கு என்னது 2 அப்ப NA D NA D இருக்கு நமக்கு இந்த மூணு இருக்கும்போது நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னா SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d ஓகேவா ஒரு முக்கியமான ஃபார்முலா n by 2 2a plus n minus 1 into d இதுல d க்கு பதிலா l இருந்தா நம்ம என்ன போடலாம்னா n by 2 a plus l அதாவது முதல் உறுப்பு கடைசி உறுப்பு தெரிஞ்சு நமக்கு n தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு இங்க d தான் தெரியும் l தெரியாது சோ என்ன ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d இங்க n எவ்வளவு n வந்து 50 சோ 50 by 2 into 2 into a எவ்வளவு a 40 so a 40 plus n minus 1 னா 50 ல இருந்து 1 போச்சு நமக்கு எவ்வளவு 49 d நமக்கு எவ்வளவு 2 ஓகேவா இதெல்லாம் பாருங்க சால்வ் பண்ணலாம் பாருங்க 50 by 2 நமக்கு என்னது 25 ஏனா 1 2 are 2 இங்க 25 டைம்ஸ் வரும் 25 2 into 40 நமக்கு 80 plus 2 into 40 என்ன நமக்கு 98 ஓகே 98 எல்லாம் ஈஸியா போடலாம் பாருங்க அப்ப 25 into 98 80 கூட்ட நமக்கு என்ன வரும் 178 சோ இத ரெண்டு மல்டிபிள் பண்ணலாமா 25 into 178 so 8 5s are 40 remaining 4 7 5s are 35 plus 4 9 39 remaining 3 1 5s are 5 plus 3 8 அப்ப 890 நம்ம 12 பண்ணுங்க 8 2s are 16 remaining 1 7 2s are 14 plus 1 15 remaining 1 1 2s are 1 1 2s are 1 1 2s are 2 2 plus 1 நமக்கு 3 அப்ப பாருங்க 0 9 plus 6 na 15 remaining 1 1 plus 8 9 9 plus 5 14 remaining 1 1 plus 3 4 அப்ப நமக்கு என்ன ஆன்சர்னா 4450 அப்ப மொத்தம் நமக்கு எத்தனை இருக்கைகள் இருக்குனா 4450 அதாவது அத்தனை சீட்ஸ் தான் நமக்கு என்ன இருக்குனா அங்க வந்து அந்த இதுல ஆல்ல இருக்கும் அதாவது 4450 சீட்ஸ் வந்து அந்த கலையரங்கத்துல இருக்கும் ஓகேவா ஆப்ஷன் இங்க வந்து ஆப்ஷன்ல 4450 கிடையாது சோ என்னன்னா இது எல்லாமே இதுல வந்து என்னன்னா இங்க என்ன ஆப்ஷன் போடுறோம் நமக்கு என்னன்னா ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க
ஸோ இது வந்து என்னன்னா ஆன்சர் கீழே என்னன்னா ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அதாவது என்ன கிரேஸ் மார்க் இதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். இதை ஒரு வட்ட விளக்கப்படத்தில் குறிப்பிடு. 4 ஏக்கர் நிலத்தின் நெல்லை பயிராகும் மொத்த செலவு 80,000. அது மொத்த செலவு என்ன சொல்லிட்டாங்க? 80,000 சொல்லிட்டாங்க. மேலும் மொத்த ஆள் கூலி செலவு 50,000. ஒரு மொத்த ஆள் கூலி செலவு நமக்கு எவ்வளவு? 50,000 எனில் வட்ட விளக்கப்படத்தில் மொத்த ஆள் கூலியால் அடைபடும் கோண அளவு காண்க. ஓகேவா? என்னன்னா ஒரு வட்ட விளக்கப்படம் வரைய சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் நமக்கு எவ்வளவுனா ஆகும் செலவுனா 80,000. அதுல 50,000 அது மொத்த ஆள் கூலியில் அடைபடும் கோண அளவு காண்கிறேங்க. மொத்த ஆள் கூலி நமக்கு செலவு எவ்வளவு? 50,000. மொத்தம் நமக்கு என்ன? 80,000. இதுல வந்து 50,000 அடைபடும் கோண அளவு மட்டும் தான் கேட்கறாங்க. வட்டத்தோட கோண அளவு நமக்கு என்னது? 360 டிகிரி. சரி, மொத்த செலவு எவ்வளவு ஆகுதுன்னா 80,000 ஆகுது. மொத்த செலவு நமக்கு எவ்வளவு ஆகுது? 80,000 ஆகுது. அதுல 50,000 கோண அளவு தான் கேட்கறாங்க. அப்ப 50,000 மேல போட்டுக்கலாம் இன்டூ 360 டிகிரி. ஓகே, அப்ப பாருங்க மொத்தம் 4 ஜீரோக்கு என்ன ஆயிரும்? நமக்கு 4 ஜீரோ போயிடும். இங்க 8ல 1 8s are 8. இங்க 36 எத்தனை 8 இருக்கு? நமக்கு 4 8s are 32. ரிமைனிங் 4 4ம் 0 நமக்கு 40. அப்ப 5 times 45. அப்ப 5 45s are நமக்கு 5 5s are 25. ரிமைனிங் 2 5 4s are 20. 20 plus 2 225. அப்ப 225 டிகிரி. 225 டிகிரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? எப்படின்னா மொத்த செலவு நமக்கு எவ்வளவு? 80,000. இதுல நமக்கு என்ன கேட்கறதுனா மொத்த ஆள் கூலியால் அடைபடும் கோண அளவு காணுங்க. அப்ப மொத்த ஆள் கூலி செலவு நமக்கு எவ்வளவு? 50,000. ஸோ 50,000 மேல போட்டுக்கிறோம், 80,000 கீழே போட்டுக்கிறோம். இன்டூ 360 டிகிரினா இந்த வட்டத்தோட கோண அளவு நமக்கு என்னது? 360 டிகிரி. வட்டத்தோட கோண அளவு நமக்கு என்னது? 360 டிகிரி. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 360 டிகிரிக்கு இன்டூ மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்னன்னா இன்னொரு மெத்தட் எப்படி போலாம் பாருங்க. மொத்தம் நமக்கு எவ்வளவுனா 80,000. மொத்தம் நமக்கு எவ்வளவு இருக்கு? 80,000. இதுல 50,000 தான் கேட்கறாங்க. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 10,000 பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சா நமக்கு என்ன வரும்? எவ்வளவு வரும்? மொத்தம் 8 கோடு உள்ள வருமா? 10,000 10,000 இது ஒரு 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 10,000. மொத்தம் இது நமக்கு 5 இருக்கு. 1 2 3 4 5. இது நமக்கு என்ன? 50,000 50,000 இது 60,000 இது 70,000 இது 80,000. ஓகேவா? மொத்தம் நமக்கு 360 டிகிரி. ஓகேவா? மொத்தம் எத்தனை இருக்கு? 80,000 இருக்கு. சோ 360 டிகிரி 80,000 மொத்தம் 8 கோடா. அப்ப 360 டிகிரி டிவைட் பை 8. ஏன்னா மொத்தம் இங்க எத்தனை 8 பார்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். இது ஒரு 10,000 இது ஒரு 10,000 இது ஒரு 10,000 இது ஒரு 10,000 இது ஒரு 10,000. அப்படி அடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வருங்க? 45 டிகிரி. ஆல்ரெடி நம்ம இங்க கேன்சல் பண்ணோம்னா 8னா 45 டிகிரி. ஓகேவா? இப்ப 45 டிகிரி அதாவது ஒரு இது நமக்கு எவ்வளவு? 45 டிகிரி. நமக்கு ஒரு 45 டிகிரி நமக்கு எவ்வளவு? 10,000. மொத்தம் நமக்கு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? 50,000 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ஒரு 45 இது ஒரு 45 இது ஒரு 45 இது ஒரு 45 இது ஒரு 45. மொத்தம் எத்தனை 45 இருக்கு? 5 45 இருக்கு. கூட்டினா நமக்கு பெருக்க நமக்கு என்ன வரும்? 225 டிகிரி. அப்ப ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்க நெக்ஸ்ட் சம் போலாம். பிரிவு இடைவெளிகளில் மேல் எல்லையும் கீழ் எல்லையும் அந்த பிரிவிடைகளில் உள்ளடங்கி இருந்தால் அது டேஷ் எனப்படும். இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் if the upper limit and the lower limit are included in that class interval then it is called. ஓகேவா? என்ன சொல்லுவோம் இது அப்படின்னா உள்ளடக்கிய தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா உள்ளடங்கி இருந்தா அதுக்கு என்ன பேருனா உள்ளடக்கி தொடர். அதாவது மேல் எல்லையும் கீழ் எல்லையும் அதாவது அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் எப்படி உள்ளடங்கி இருத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 to 20. இப்ப இது வந்து லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட்டா. இப்ப இதுல பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் வரும்போது 20 to 40 40 to 60 60 to 80 அப்படின்னு என்னன்னா உள்ளடங்கி வந்தா அதுக்கு என்ன பேருனா உள்ளடக்கிய தொடர் இன்க்ளூசிவ் சீரிஸ். ஓகே, இன்க்ளூசிவ் சீரிஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா உள்ளடக்கிய தொடர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரவி என்பவர் 145 மீட்டர் பக்கமுடைய சதுர வடிவ நிலமும் அதே மாதிரி 35 மீட்டர் இன்டு 25 மீட்டர் அளவுடைய செவ்வக வடிவ நிலமும் பெற்றுள்ளார். அதில் சதுர வடிவ நிலத்தில் 5/3 பங்கு நிலத்தில் ஒரு வீடும் செவ்வக வடிவ நிலத்தில் 25 2 பங்கு நிலத்தில் ஒரு கூடாரமும் அமைக்கிறார் எனில் ரவி கட்டிய மொத்த நிலத்தின் பரப்பு என்ன? ஓகே, என்ன கேக்குறாங்க? மொத்த நிலத்தின் பரப்பு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? என்ன ஷேப்ல இருக்கு? சதுர வடிவத்தில் இருக்கு. அதோட இது என்னன்னா 145 மீட்டர். இந்த பரப்புல உள்ள எவ்வளவு வீடு கட்டுறாரு? 5/3 பங்கு. 5/3 பங்கு அப்படி நம்ம எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சதுர வடிவ நிலம் இருக்கு. அப்ப சதுர வடிவம் பரப்பளவு கண்டுபிடிச்சா சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா நமக்கு a². சோ அதனால என்ன பண்ணலாம் 145 இன்டு 145. இந்த பரப்பளவுல உள்ள எவ்வளவு வீடு கட்டுறாரு? அதில் சதுர வடிவ நிலத்தில் 5/3 பங்கு. 5னா 3/5 பார்ட். ஓகேவா?
அப்போ இன்டூ 3/5 அதாவது 5இல் 3 பங்கு வீடு கட்டுறாரு. ஸோ அப்போ பாருங்க இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 5s are 5 நீங்கள் அடிச்சோம்னா 2 5s are 10 14 10 ரிமைனிங் 4 4 5 நமக்கு 29 ஓகேவா? அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் பாருங்க 3 into 29 into 145 நமக்கு 329 சார் நமக்கு என்ன வரும் 78 பாருங்க 3 into 29 3 9s are 27 ரிமைனிங் 2 2 3s are 6 6 2 நமக்கு 8 அப்போ 87 அப்போ நமக்கு என்னது 87 into இன்னொன்று என்ன இருக்கு 145 145 ஸோ 7 5s are 35 ரிமைனிங் 3 4 7s are 28 28 plus 3 31 ரிமைனிங் 3 1 7s are 7 7 plus 3 10 ஓகேவா? பாருங்க 5 8s are 40 ரிமைனிங் 4 4 8s are 32 32 plus 4 36 ரிமைனிங் 3 1 8s are 8 8 plus 3 11 பாருங்க 5 1 plus 0 1 0 plus 6 6 இங்கே 1 plus 1 2 இங்கே 1 அப்போ நமக்கு இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறது 1 2 6 1 5 அப்போ இந்த பரப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா வீடு கட்டியிருக்காரு அது 1 2 6 1 5 மீட்டர் ஸ்கொயர் இந்த படம் என்ன பண்ணியிருக்காரு வீடு கட்டியிருக்காரு. அதே மாதிரி செவ்வக வடிவில் நம்ம இருக்கு பாருங்க செவ்வக வடிவில் நிலத்தோட அதாவது பரப்பளவு ஃபார்முலா L into B அவங்க L into B தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 35 மீட்டர் இன்டூ 25 மீட்டர் இன்டூ 25 2 பங்கு. அப்போ என்னன்னா மொத்தம் 25 பார்ட்ஸ்ல நமக்கு 2 பார்ட்ஸ் என்ன பண்ணுங்க ஒரு கூட நம்ம ஒரு டென்ட் போட்டிருக்காரு ஓகேவா? என்ன பண்ணிருக்காரு ஒரு பிளாட் ஸ்கொயர் பிளாட் செட் ஒன்று போட்டிருக்காரு ஓகேவா? கன்சிடர் செட் ஒரு கூடாரம் போட்டிருக்காரு. அந்த கூடாரத்தோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. மொத்தம் 35 into 25 இங்கே 25 25 ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ 235 தான் நமக்கு என்னது 70. அப்போ 70 மீட்டர் ஸ்கொயர்ல என்ன பண்ணிருக்காரு ஒரு செட்டு போட்டிருக்காரு ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சிருக்காரு. அவங்க என்ன கேட்கறாங்க இது ரவி கட்டிய மொத்தம் நடத்தி பரப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் கூட்டிக்கலாமா பாருங்க 70னா 5 plus 0 5 1 plus 7 8 6 2 1 அப்போ 12685 மீட்டர் ஸ்கொயர்ல என்ன பண்ணிருக்காரு அவர் வீடுமும் கூடாரமும் என்ன பண்ணிருக்காரு கட்டியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் இங்க ஆப்ஷன் அதுல இல்ல. ஸோ என்னன்னா இதுவும் நமக்கு என்ன கிரேஸ் மார்க் ஓகேவா? இதுவும் என்ன ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுக்கும் நமக்கு என்ன கிரேஸ் மார்க். இதோட ஆன்சர் என்ன 12685 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் போலாம். இது ஒரு ஈஸியான கடிகாரம் 2 மணி காட்டும் போது என்ன வகையான கோணம் காணப்படுகிறது அவங்களே பணம் கொடுத்துட்டாங்க. இது என்ன கோணம் இது நமக்கு ஒரு குறுங்கோணம் ஓகேவா? இது நமக்கு என்னது குறுங்கோணம் இப்படி இருந்தா செங்கோணம். ஏன்னா இங்க பாருங்க இப்ப 12 கிட்டே 3 கிட்டே நமக்கு என்னது செங்கோணம். அதே 12 கிட்டே 4 கிட்டே தான் நமக்கு விரிகோணம். இதே 12 கிட்டே 2 கிட்ட 6 கிட்டே தான் அது நமக்கு ஒரு நேர்கோணமா இருக்கும். அதே 12 மேலே பொருந்திருந்தா கரெக்டா அது நமக்கு பூஜ்ய கோணம் ஓகேவா? அது நமக்கு என்னது பூஜ்ய கோணம். இங்க என்னன்னா குறுங்கோணம் ஓகேவா? இது என்னன்னா நமக்கு அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் ஓகேவா? ஏன்னா இங்க இதுதான் இருக்கு அதாவது 90 டிகிரி கம்மியா இருக்கு. 90 டிகிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இங்க ரைட் ஆங்கிள் இல்ல. ஸோ இதே ஜீரோ ஆங்கிள்னா எப்படி சொன்னா 12க்கு நேரா இதுக்கு பேர் என்ன ஜீரோ ஆங்கிள் ஓகே? இது என்னது ஜீரோ ஆங்கிள் அதாவது பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இதோட ஆன்சர் என்ன குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க சீசர் மறைக்குறியீடு +5 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி LTIயில் மறைந்துள்ள ரகசிய வார்த்தையை கண்டுபிடி ஓகேவா? அதாவது சீசர் மறைக்குறியீடு நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை ஒரு டைம் சீசர் மறைக்குறியீடு பார்த்துருந்தோம். இதுல வந்து என்ன +5 அட்டவணை தொகுப்பு கேட்குறாங்க பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். அது ABCDEFGHIJ அப்படின்னா Z வரைக்கும் வரும். இதுல ஏவை நம்ம எப்படி இதில் எழுதணும்னா சீசர் மறைக்குறியீடு +5 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி எப்படி எழுதணும்னா இந்த டேபிள் எப்படி இருக்குன்னா அது ஏக்கு அப்புறம் 5 இது கழிச்சு என்ன பாருங்க 1 2 3 4 5 5 கழிச்சு நமக்கு என்ன இருக்கு G இருக்கு ஓகே? அப்ப G அதே பிக்கு என்ன வரும் 1 2 3 4 5 கழிச்சு நமக்கு என்ன வரும் H வரும் ஓகேவா? H வரும். அதே மாதிரி சிக்கு என்ன வரும்னா 1 2 3 4 5 இங்க I வரும் GHI பாருங்க J K L M N O ஓகேவா? என்ன வரும் O வரும். அப்ப பாருங்க நம்ம என்ன குறிக்கிறோம் இங்க எனக்கு L கொடுத்துருக்காங்க. ஸோ Lங்கிறது நம்ம என்ன எப்படி குறிக்கிறோம் GHIJKL மாத்தி எடுத்துருக்கோமா? இங்க மாத்தி எடுத்துருங்க அப்படின்னா ABCDEFGHIJ
DEF. ஸோ ப்ளஸ் 5 அட்டன் பண்ணோம்னா என்ன 5 நம்பர் கழிச்சு என்ன வருதோ அதை எடுக்கணும். அதை பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஏ இருக்கு. ஸோ 1 2 3 4 5 5 நமக்கு என்ன வருது எஃப். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா எஃப். ஏக்கு என்னது எஃப், பிக்கு என்ன பாருங்க 1 2 3 4 5 5 என்ன ஜி. அப்போ எஃப்ங்கிறது என்னன்னா ஏ, ஜிங்கிறது என்னன்னா பி. அப்போ ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஒன் போயிட்டு இருக்குமா. இப்போ என்ன இங்க எல்டிஐயில் மனித ரகசிய வார்த்தை என்ன கேட்கறாங்க. ஸோ எல்லிங்க என்னவா இருக்கும் பாருங்க, கீழே எல்லுங்க நம்ம என்ன குறி, எல்லுங்கிறது நமக்கு என்னன்னா ஜி. அப்போ எல்லு நம்ம சொன்னா அதுக்கு நம்ம என்ன வார்த்தை, அது நமக்கு ஜி. ஓகே, அப்போ ஜி எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து ஜி. ஜி இது மூணுமே வராது. ஸோ இது மூணுமே விட்டுலாம், நமக்கு ஜி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஜிங்கிறது என்னன்னா காட் அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செக் பண்ணிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன டி. அப்போ இதே மாதிரி போச்சுன்னா டீயோட என்ன, டீ கீழே நேரம் என்ன வரும்னா, சரி டீக்கு கீழே மேலே நேரம் என்ன வரும்னா ஓ வரும். என்ன வரும், ஓ வரும். அப்போ டீ என்ன குறிப்பாங்கன்னா ஓன்னு குறிப்பாங்க. ஸோ ஓ. அதே மாதிரி ஐ பாருங்க, ஐ நம்ம என்ன குறிச்சிருக்கோம், இங்க ஐ இருக்கு, ஐக்கு நேரம் என்ன இருக்கு, டி இருக்கு. ஸோ அப்போ என்னது GOD, GOD காட். ஓகேவா, அது என்னன்னா எப்படி எடுக்கணும்னா ஏன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிளஸ் ஐ பண்ணா 5 பிளஸ் 5 கூட்டிக்கணும். 1 2 3 4 5. அப்ப நமக்கு ஏங்க என்ன குறிப்போம் எஃப். அப்ப அதுக்கு பி அதே மாதிரி ஜி தான் நமக்கு என்னது, பி தான் நமக்கு என்னது ஜி. சி வந்து நமக்கு என்னது ஹெச், டி வந்து நமக்கு என்ன ஐ. ஓகேவா, இப்படி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், அடுத்த நம்பர் போயிட்டோம். அது வந்து பிளஸ் 6 அட்டவணை தொகுப்புல வரும். இது வந்து பிளஸ் 5னால கரெக்டா பிளஸ் 5 என்ன போது எங்க வருதோ அதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன காட். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். ஒரு ஜோடி எலிகள் முதல் மாதம் முடிவில் 2 மடங்காக அதிகரிக்கின்றன. ஓகே, ஒரு ஜோடி எலினா மொத்தம் ஒரு ஜோடி எலி நமக்கு எத்தனை இருக்கும், 2 எலி இருக்கும். அது முதல் மாதம் முடிவில் என்ன 2 மடங்கு அதிகரிக்குன்னா அப்ப 2 மடங்கு ஆச்சுன்னா என்னது 4. அவைகள் 2ஆம் மாதம் முடிவில் மீண்டும் 2 மடங்கு அதிகரிக்கின்றன. அப்ப 4 என்ன டைம் ஆச்சுன்னா அது 8. இந்நிலையில் முதலாண்டு முடிவில் இருக்கும் மொத்த எலிகளின் எண்ணிக்கை எத்தனை. ஓகே, முதல் ஆண்டு முடிவில் இருக்கும் மொத்த எலிகளின் எண்ணிக்கை. ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் மாசம் 4 ஆகுது, 2ஆம் மாசம் 8 ஆகுது, அதே மாதிரி 3ஆம் மாசம் 16 ஆகும். அதனால 12 மாசம் எவ்வளவு ஆகும் கேக்குறாங்க. இது ஒரு நமக்கு பெருக்குத்தொடர் வரிசை. இது ஈஸியா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், டேரக்டாவும் ஆன்சர் போடலாம். பாருங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா Tn is equal to பெருக்குத்தொடர் வரிசையில nth டைம் ஃபார்முலானா a into r power n minus 1. a into r power n minus 1. ஃபர்ஸ்ட் மாசத்துல நமக்கு எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. சோ இது என்ன எடுத்துன்னு 2 எடுத்துக்க கூடாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மாசம் நமக்கு எவ்வளவு இருக்கு, 4 தான் இருக்கு. 2ஆம் மாசம் 8 இருக்கு. 3ஆம் மாசம் எல்லாமே என்ன 16 ஆகும் எட்ஸெட்ரா. 12 மாசம் என்ன, முதல் ஆண்டு முடிவுனா நமக்கு மொத்தம் எத்தனை, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். சோ முதல் ஆண்டு முடிவில் இருக்கும் மொத்த எலிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, இதுல ஏ வந்து நமக்கு 4, இதுல r எவ்வளவு 8/4னா நமக்கு 2. அதே மாதிரி லாஸ்ட் நமக்கு n எவ்வளவுனா 12. அப்ப nth டைம் தான் கேக்குறாங்க. அப்ப T12ங்கிறது நம்மனா a வந்து நமக்கு என்ன 4, r வந்து நமக்கு என்ன 2, r வந்து நமக்கு என்னது 2. சோ r வந்து என்ன 2 போட்டுக்கலாம். 2 into n என்னன்னா 12 minus 1. ஓகே, 12 minus 1. அப்ப 4 into 2 power 11. 2 power 11 என்ன ஆன்சர், 4 into பாருங்க 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128, 128 2s are 256, 252s are 512, 512s are அப்படினா 1024, அப்புறம் 2048. அப்ப 4 into 2048. ஓகேவா, நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் நமக்கு 2048 வரும். பாருங்க இதை மல்டிபிள் பண்ணலாம். 8 4s are 32, remaining through 3, 4 4s are 16, 16 plus 3 19, remaining 1 அப்படியே போட்டுக்கலாம், 0 தான் இருக்கு. 2 4s are 8. அப்ப 8192 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா, இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. டைரக்டா அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க. ஏன்னா இங்க வந்து 2 ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 எலி இருக்கு, அது ஃபர்ஸ்ட் மாசம் முடியல 4 ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் முடியல எவ்வளவு இருக்கும், 4 ஆகுது. அதே மாதிரி செகண்ட் மாசம் முடியல 8 ஆகுது. அதே மாதிரி 16 பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 எலி இருக்கு, அந்த எலி முதல் மாசம் முடியல 4 ஆகுது. அப்புறம் 8 16 32 64, 64 ரெண்டாவது பாருங்கன்னா 128, 256, 512, அதே மாதிரி 1024, 2048 பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 11th மந்த்ல பாருங்க, அப்ப 4096, அதே மாதிரி 8192.
அப்போ என்ன ஆன்சரு ஆப்ஷன் டி. அதாவது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 மாதம் முடிவில் நமக்கு எத்தனை எலி இருக்குன்னா 8192 எலி இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா எழுத்தோட ரெண்டையும் சேர்த்திப்போம். அப்போ 2 4 அப்போ 2ங்கிறது 1 மாதம், இது 2வது மாதம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சிருவோம். ஸ்டார்டிங் என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல ஒரு ஜோடி எலி தனியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மாசம் முடிவுல என்ன ஆகுது? 2 மடங்கு அதிகரிக்குது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் மாசம்னா நம்ம 4 தான் ஃபர்ஸ்ட் மாசமா எடுத்துக்கணும். 2 ஃபர்ஸ்ட் மாசமா எடுத்துட்டு 4096 தான் ஆன்சர் சொல்லி ஆப்ஷன் சி போட்டுருக்க கூடாது. ஓகேவா? இல்லைன்னா நீங்க டேரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அது கண்டுபிடிக்கும் போதும் 2 வந்து ஏவா எடுத்துக்கூடாது. ஏங்க எதை எடுத்துக்கணும்? 4 தான் ஏவா எடுத்துக்கணும். கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். என்னன்னா ஒரு ஜோடி எலி ஃபர்ஸ்ட் தனியா இருக்கு. முதல் மாதம் முடிவு நம்ம 2 மடங்கு அதிகரிக்குன்னா 4 தான் ஃபர்ஸ்ட் மாசம். 4 தான் நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் மாசம். அதான் நம்ம கரெக்டாக கொஸ்டின் படிச்சு எழுதும் போது நம்மளால ஆன்சர் கரெக்டாக போட முடியும். இதுக்கான ஆன்சர் 8192 ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1.33 எட்ஸெட்ரா. தசம வடிவம் ஃபிராக்ஷனல் ஃபார்ம் ஆஃப் 1.33 எட்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்கு. அதாவது ஃபிராக்ஷனல் ஃபார்ம் என்ன கேட்குறாங்க? இது ஈஸியாக ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் போயிடலாம் பாருங்க. 1 × 1/3 அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு அதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக மாற்றோம்னா 4/3. 1 3 சார் 3, 3 + 1 4. அப்போ 4/3. இதை கேன்சல் பண்ணோம்னா 4ல் 1 டைம் இருக்கும். ரிமைனிங் 1 0 போட்டோம்னா பாயிண்ட் வச்சு அப்போ 3 3 3 நமக்கு என்ன ஆகிட்டோம்? போய்கிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இது பாருங்க இங்கே 3 1 3 சார் 3 3 + 2னா 5. அப்போ 5/3 வரும். இதை கேன்சல் பண்ணால் 1 டைம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ அப்போனா 6 6 நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். அப்போ இது நமக்கு வராது. இதை பாருங்க 13/10 1.3 எழுதலாம். இதுவும் நமக்கு வராது. இது 1.33 எழுதலாம். ஏன்னா 133/100. ஸோ இது வந்து 1.33 எழுதலாம். ஸோ நமக்கு இதுவும் என்ன ஆகாது? வராது. கொஸ்டின்லாம் ஃபுல்லாக படிக்கணும். என்னன்னா இங்கே இந்த எட்ஸெட்ரா இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இங்கே எட்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்குன்னா என்ன ஆன்சர் எடுக்கணும்? ஆப்ஷன் ஏ 1 × 1/3. ஓகேவா? அது மாதிரி 4/3. இது கேன்சல் பண்ணாமல் 1.33 நமக்கு என்னன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் இதோட ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்னன்னா 10 சம் பார்த்துட்டோம். 101 110 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே கொஸ்டின் பேப்பர்ல நாளைக்கு 111 120 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். 111 120 வரைக்கும் கொஸ்டின்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.